குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். திமுக ஊராட்சி மன்ற தலைவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் கோட்டமேட்டுப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அண்ணா நகர் மேற்கு தெருவில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு முறையாக குடிநீர் விநியோகம் வழங்குவதில்லை என்று கூறி ஓமலூர் தருமபுரி செல்லும் பிரதான சாலையில் தனியார் மண்டபம் அருகே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளி, கல்லூரிகள், அலுவலகங்கள் நிறைந்த நகரின் முக்கிய பிரதான சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பள்ளி, கல்லூரி, அலுவலகங்களுக்கு செல்லும் பேருந்துகள் உட்பட மற்ற வாகனங்கள் அனைத்தும் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தகவல் அறிந்து உடனடியாக அங்கு வந்த ஓமலூர் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இருப்பினும் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் அங்கு வந்த கோட்டமேட்டுப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி மற்றும் ஊராட்சி செயலாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் கூறுகையில், பல ஆண்டுகளாக 15 நாட்களுக்கு ஒருமுறை 1 மணி நேரம் மட்டுமே குடிநீர் திறந்து விடுவதாகவும், அவ்வாறு வரும் தண்ணீரும் புழுக்களுடன் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக கூறினர். மேலும் குடிநீர் திறந்துவிடும் ஆபரேட்டர் 200, 500 என்று பணம் பெற்றுக்கொண்டு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதால் உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்வதோடு தங்களுக்கு தொடர்ந்து முறையாக தடையில்லா குடிநீர் மற்றும் உப்பு தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் இங்கே அண்ணா நகர் மேற்கு பகுதியில் இருக்கோம். ஓமலூரில் இங்கே வந்து தண்ணி 20 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே எங்களுக்கு தண்ணி இப்படி தான் வருது. மாதத்துக்கு 2 தடவை பைப் உடஞ்சிருச்சுங்கிறாங்க. அதனால் தண்ணியும் விடமாட்டேங்கிறாங்க. வந்தாலும் 1 மணி நேரம் தான் வருது. அதுவும் ஒரு 10 குடம் பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நாங்கள் எப்படி 20 நாளைக்கு அந்த 10 குடம் தண்ணி எங்களுக்கு போதுமா? எல்லார் வீட்லேயும் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அந்த புழு இந்த தண்ணியை நாங்கள் எப்படி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும்? இங்கே சரியான போக்குவரத்து வசதி மட்டும்தான் இங்கே நெரிசலாக இருக்குதே தவிர ரோடு வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, டிச்சு வசதி கிடையாது. எதுவுமே க்ளீனாக இங்கே இந்த ஏரியாவே துப்புரவு தொழிலாளர்களோட பணியை கூட அவங்க சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த இடம் வந்து வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஏரியாவாக மாறிட்டு வருது. இந்த ஏரியாவை தவிர மீதி எல்லா இடத்துலையும் தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து உப்பு தண்ணி கனெக்ஷன் கூட கிடையாது. நாங்களும் தண்ணி விலைக்கு வாங்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் எப்படி மாதத்துக்கு நாங்கள் வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க எப்படி மாதத்துக்கு 1000 ரூபா எங்களால் தண்ணிக்கு மட்டுமே செலவு பண்ண முடியும்? நாங்கள் இங்கே மேற்கு அண்ணா நகரில் குடியிருக்கோங்க. முதல் தெருவில் குடியிருக்கோம். கீழேருந்து மேலே வரைக்கும் எந்த வசதியும் கிடையாது. நல்ல தண்ணி வசதி இல்லை, உப்பு தண்ணி வசதி இல்லை, டிச்சு வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, எதுவுமே இல்லை. டிச்சு சீப்பரை எடுக்கிறதுக்கு போட்டால் கூட அதுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கொசு வண்டி, எல்லாம் பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வந்து எல்லாம் போய் பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தண்ணி மாதத்துக்கு ஒரு வாட்டி விட்டானோ அது பிடிச்சி வச்சுருந்தானோ அதில் புழு வருது. புழு வைக்கிற தண்ணியை எடுத்து நாங்கள் குழந்தைங்களுக்கு குடிக்க வச்சானோ நாங்களும் குடித்தானோ எங்களுக்கு காய்ச்சல் தான் வருது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் இந்த இடத்துல எப்படி வாழ்கிறது? எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் நாங்களும் எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கோம், நம்பர்கிட்ட சொல்லியிருக்கோம், தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம். யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நீங்கள் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க, தாலிமோடு கேட்டுக்கொள்ளிக்கிறேன். இல்லைன்னா நாங்கள் வந்து ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் அட்டையிலேருந்து எல்லாம் கொண்டாந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற நிலமையாக தான் இருக்கும். நாங்கள் இந்த இடத்துல தெருவில் வாழ்கிறதுக்கான இது இல்லாமல் இருக்குது. எப்படிங்க நாங்கள் வாழ்கிறது? எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்க முடியும்?